அனைவருக்கும் இணைய வணக்கம். மிக முக்கியமா நீட் எக்ஸாம் எழுதுற மாணவர்கள் ரொம்ப நல்லா கவனிக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்டின்னா, எல்லாருமே வந்து கவர்ன்மெண்ட் காலேஜ் அப்டின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். இதுல ஒரு மாணவர் டவுட்டுமே கேட்டிருந்தாங்க. அத நான் கடைசியா சொல்றேன். இப்ப என்னன்னா, அரசாங்க கல்லூரியில் அதாவது அரசு மருத்துவக் கல்லூரியில இடம் கிடைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதற்கு நாம செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? மிக முக்கியமா மதிப்பெண் அப்படின்றது அதிகமா இருக்கணும். அந்த மதிப்பெண் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்னன்னு பாருங்க. நெறைய வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வரப்போற வீடியோலயும் கண்டிப்பா நான் அத பத்தி உங்ககிட்ட பேசுறேன். 2வது குறைந்தது 600 பிளஸ் குறைந்தது. அந்த மாரி இருந்தா தான் ஏதோ ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில உங்களுக்கு சீட்டு கிடைக்கும். ரைட்டுங்களா? டாப் மோஸ்ட் இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில சீட்டு கிடைக்கணும்னா, நீங்க வந்து 620, 610, 630 அந்த ரேஞ்சுக்குலாம் எடுத்தீங்கன்னா, நாம ஈஸியா சொல்ல முடியும். அட்லீஸ்ட் சேஃபஸ்ட்னா குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 580 அதிகபட்சம் அதுக்கு மேல நீங்க எது வேணா இருக்கலாம். 580க்கு மேல நீங்க இருக்கிற மாரி பிளான் பண்ணா மட்டும் தான், ஓரளவாவது அரசு மருத்துவக் கல்லூரியில நமக்கு இடம் கிடைக்கும். அப்படி இடம் கிடைச்சதுன்னா என்ன பெனிஃபிட்? ஏன் நம்ம அரசு மருத்துவக் கல்லூரியில படிக்கணும்? ஏன் வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கக்கூடாது? மெயினான காரணம் அப்படின்றது இந்த இடத்துல ஃபீஸ் மட்டும் தான். ஏன்னா எல்லாராலயும் வந்து அந்த ஃபீஸ்ன்றத கட்ட முடியாது பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல. நாம இதுக்கு முன்னாடி 2 வீடியோக்கள் குடுத்திருக்கோம். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு காலேஜுக்குமே எவ்வளோ ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னவோ கவர்ன்மெண்ட் உடைய ஃபீஸ் அப்படின்னு அந்த ஃபீஸ் பிக்சேஷன் கமிட்டில சொன்ன விஷயங்கள் வருடத்திற்கு ரூ. 4,00,000 டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது. ரூ. 4,50,000 டியூஷன் ஃபீஸ்ன்னு சொல்றாங்க. அது எல்லா காலேஜுமே கலெக்ட் பண்றாங்க. அது மட்டும் போதுமா வருடத்திற்குன்னா, பிளஸ் 4 லேக்ஸ் வருது. அப்ப கிட்டத்தட்ட குறைந்தது 8,00,000 அதுக்கு மேல தான் வந்து ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கவர்ன்மெண்ட் கோட்டா சீட்ல உள்ள போனாவே நமக்கு தேவைப்படுது. இதனால தான் வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில நாடி வரோம். ஏன்னா, இங்க ஒரு 18,000, 15,000த்துல நமக்கு 18,000, 19,000த்துல வருடத்திற்கு எல்லாமே முடியுது அப்படின்றதுனால. அப்போ 1 வந்து ஃபீஸ். மேஜர் 90% ஃபீஸ் தான். 2வது வந்து பார்த்தோம்னா, எக்ஸ்போஷர் வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கம்பேர் டூ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ். பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நல்லா இருக்கும். நாம இல்லன்னு சொல்லல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் ரொம்ப சூப்பரா வச்சிருப்பாங்க. எல்லாமே இருக்கும். ஒரு கவர்ன்மெண்ட் காலேஜ்லருந்து முடிச்சுட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா, அதற்கு தகுந்த மரியாதைன்றது வேற. ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல முடிச்சு வெளியில வந்தீங்கன்னா, அதற்கு இருக்கிற மரியாதைன்றது வேற. அதே நேரத்துல பிரைவேட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, கவர்ன்மெண்ட் மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி, எதுல படிச்சாலுமே நீங்க டாக்டர் தான். அதுல எந்த அ இதுவுமே கிடையாது. நீங்க அந்த எம்பிபிஎஸ்ஸ முடிச்சுட்டு, அதுக்கு அடுத்து என்ன பண்ண போறீங்க? என்ன செய்யலாம்ன்னு இருக்கிறீங்கன்றத பொறுத்து தான், உங்களுடைய அந்த வருமானம், உங்களுடைய இன்கம் அப்படின்றது எல்லாமே இருக்கு. அடுத்த லெவல் கண்டிப்பா நீங்க ஒரு எம்எஸ் பண்றதோ, எம்டி பண்றதோ அந்த மாரி லெவல்ல நீங்க போணும். அந்த மாரி போனீங்கன்னா மட்டும் தான் உங்களால வந்து நல்ல ஒரு ஏர்னிங்க வந்து எடுக்க முடியும். நான் எம்பிபிஎஸ் படிச்சு நான் டாக்டர் அப்படின்னு ஒரு போர்ட போட்டு நீ உட்கார்ந்தா வருமானம் அப்படின்றது வந்துருமானா, நிச்சயமா கிடையாது. சரிங்களா? அதனால அதுக்கு அடுத்த லெவல் என்னென்ன அப்படின்றது இப்ப உங்களுக்கு தெரியும். உங்க ஊர்ல ஏதோ ஒரு டாக்டர் இருப்பாங்க. அந்த டாக்டர் நல்ல பேர் போன டாக்டரா இருப்பாரு. ராசியான டாக்டர் அப்படின்லாம் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, அவங்க இதற்கு முன்னாடி எப்படிலாம் நடந்துக்கிட்டாங்க? அந்த பேஷண்ட்ட எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க? எப்படி சர்விஸ் பண்றாங்க? இத பொறுத்து தான் அந்த நல்ல பேர் அப்படின்றது கிடைக்கும். அதே போல தான் அந்த சர்விஸ் மைண்டோட நீங்க வொர்க் பண்ணணும். எம்பிபிஎஸ் முடிச்சாலும் சரி, நீங்க எம்எஸ் பண்ணாலும் சரி, எம்டி பண்ணாலும் சரி, எதுவா இருந்தாலுமே அப்படித்தான். சரிங்களா? அதனால இந்த இடத்துல வந்து அரசு மருத்துவக் கல்லூரியில படிச்சா தான் நம்ம வந்து அதிக சேலரி கிடைக்குமா? அல்லது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல கிடைச்சா தான் அதிகமா கிடைக்குமா? அப்படின்னா எதுவுமே கிடையாது. 2மே ஒண்ணு தான். சொல்லப்போனா ஃபீஸ் மட்டும் தான் நமக்கு வேற. அதனால எல்லாருக்கும் சொல்றது ஒரே ஒரு விஷயம் தான். எது கிடைக்குதோ அத நீங்க படிக்கணும். ஃபர்ஸ்ட். எது கிடைக்குதோ அத படிங்க. படிக்கிறதுல ஒழுங்கா படிக்கணும். இதுதான் முக்கியமே. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுமோ, அதெல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா எத வேணா நீங்க படிக்கலாம். சரிங்களா? இல்ல நான் வந்து படிச்சா வந்து கவர்ன்மென்ட் காலேஜ்ல மட்டும் தான் படிப்பேன். இல்லன்னா எனக்கு எம்பிபிஎஸ் வேணான்னா, நீங்க அப்ப அப்ப வந்து இப்பயிலிருந்து உங்களோட மார்க் டெஸ்ட்க்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் குடுக்கணும், எந்த அளவுக்கு நீங்க படிக்கணும்ன்றத புரிஞ்சுகிட்டு, அதற்கு தகுந்த மாரி உங்க உழைப்ப குடுங்க. 580க்கு குறைவு. குறைவுன்றது 580 அதுக்கு மேல நீங்க இருக்கிற மாரி பாருங்க. ஓரளவு ஒரு அரசு மருத்துவக் கல்லூரியில கண்டிப்பா உங்களுக்கு இடமானது கிடைக்கும். இது வந்து ஏன்னா, சில அந்த டவுட்லாம் கேட்டதுனால நான் சொல்லுறேன். அந்த டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாணவர் என்ன சொல்லியிருக்காரு, "சார் நான் வந்து தமிழ்நாட்டு ஸ்டூடண்ட் தான். அ பிர அதர் ஸ்டேட்ல போய் ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல நான் படிக்க முடியுமா?" அப்படின்றது முடியும். நீங்க அதர் ஸ்டேட்ல போனாவே மேனேஜ்மென்ட் கோட்டால தான் போக முடியும். அந்த அதர் ஸ்டேட்டுடைய கவர்ன்மென்ட் கோட்டால நீங்க போக முடியாது. எப்படி தமிழ்நாட்டுல இருக்கிற கவர்ன்மென்ட் கோட்டால ஒரு அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட் வர முடியாது. கரெக்ட்டுங்களா?
ஆனா, அதர் ஸ்டேட் ஸ்டூடண்ட் தமிழ்நாட்டுல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல எப்படி வரலான்னா, த்ரூ மேனேஜ்மென்ட்ஸ் கோட்டால வரலாம். மேனேஜ்மென்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களுக்கு 2 பிரிவு இருக்கும். மைனாரிட்டி, நான் மைனாரிட்டின்னு சொல்லிட்டு. நீங்க மைனாரிட்டி காலேஜா இருக்கிற பட்சத்தில 50% வந்து மேனேஜ்மென்ட் சீட்டும், 50% கவர்ன்மென்ட் சீட்டுமே ஃபில் பண்றாங்க. அதுவே நான் மைனாரிட்டினா 65% வந்து கவர்ன்மென்ட்க்கும், 35% வந்து பிரைவேட் அதாவது அந்த காலேஜ் அவங்களே சீட்ட வந்து ஃபில் பண்றாங்க. அவங்களே ஃபில் பண்றாங்கன்னா, கவுன்சிலிங் வழியா தான் வரும். ஆனா 35% வரும் மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு. ஸோ அப்ப அதர் ஸ்டேட்ல போய் நீங்க படிக்கணும்னா, மேனேஜ்மென்ட்ல தான் போக முடியுமே தவிர, அந்த ஸ்டேட்டோடைய கவர்ன்மென்ட் கோட்டால போக முடியாது. ஸோ இதுதான் அவங்க கேட்ட டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப சொன்ன விஷயங்கள மனசுல வச்சுக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ வேணும்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ.